வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை நடைபெற்றுள்ளது. டெல்லியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் நடத்திய விசாரணை தற்போது நிறைவடைந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்தில் 7 மணி நேரத்திற்கும் மேல் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது 2வது நாளாக டெல்லியில் தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், விரிவா சொல்லுங்க. வேதவழி, அதாவது இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி விஜய் அழைக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து 2வது நாளாக அன்றைய தினம் விசாரணை தொடரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தாவேக சார்பில் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையானது ஏற்கப்பட்டு பின்னர் அழைக்கப்படுவார் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் விஜய் டெல்லியில் நேரடியாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருந்தார். தொடர்ந்து சுமார் 5.5 மணி நேரங்கள் அவரிடம் விசாரணையானது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தின விசாரணையை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்கள் பல்வேறு கோணத்திலும், அது சிபிஐ பல்வேறு கோணத்திலும், அது பல்வேறு தாவேகனுடைய நிர்வாகிகள் ஆகட்டும், அதுக்குள்ள காவல்துறை சார்பாக பல்வேறு நபர்களிடம் அந்த விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதனையெல்லாம் ஒப்பிட்டு விஜயிடம் பல்வேறு அந்த கேள்விகள் இன்றைய தினம் கேட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதே போல தாவேக சார்பாக மாநில அரசு, மாநிலங்களுடைய அந்த காவல்துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுடைய ஆதாரங்கள் இன்றைய தினம் கோரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. எனவே அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட அந்த நகர்வானது விசாரணை நகர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 2வது கட்டமாக இன்றைய தினம் அந்த விஜயிடம் விசாரணையானது நிறைவடைந்திருக்கின்றது. மீண்டும் அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார் போன்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் விரைவாக நமக்கு கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் 2வது கட்டமான அந்த விஜயின் உடனான விசாரணையானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. வேதவழி. தாவேக தலைவர் விஜயிடம் 5.5 மணி நேரமாக நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியிருந்தார். செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பாக அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் நடைபெற்ற சிபிஐ விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் ராஜீவ். அவரோடு பேசலாம். ராஜீவ், இந்த விசாரணையில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் விஜயிடம் கேட்கப்பட்டதாக தகவல் இருக்கு? வேதவழி, இந்த விசாரணை பொறுத்தவரை விஜய் நேரடியாக அவர் மீது குற்றம் சாட்டவில்லை. அதாவது குற்ற பத்திரிகையில் அவருடைய பெயர் தற்போது வரை இணைக்கப்படாமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இருப்பினும் அவர் ஒரு சாட்சியமாக தான் இந்த நேரடியான அந்த விசாரணைக்கு டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்பது நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் கடந்த 12ஆம் தேதி முதல் கட்ட விசாரணையானது நடைபெற்றிருந்தது. அதைத் தொடர்ந்து 2வது கட்டமாக இன்றைய தினம் அந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக விஜயிடம் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தாவேக சார்பில் அந்த கரூர் தொடர்பான பிரச்சாரத்திற்கு
யார் அந்த திட்டமிடல் வந்து செய்திருந்தார்கள் எனவும் எவ்வாறாக அந்த திட்டமிடல் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கான திட்டமிடல் எவ்வாறு செய்யப்பட்டிருந்தது என கேள்வியானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல காவல்துறையினரிடம் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதியானது கோரப்பட்டிருந்ததாகவும் எவ்வாறு எத்தனை தொண்டர்களாகட்டும் அதே போல ரசிகர்கள் வந்து அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில எத்தனை பேர் வருவார்கள் என கணிக்கப்பட்டிருந்தது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும் என தாவேகா சார்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் கோரிக்கைகளாக அல்லது அந்த அனுமதி பெறுவதற்காக இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டிருந்ததாக அந்த கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த சம்பவம் கூட்ட நெரிசல் சம்பவமானது நிகழ்ந்த சமயம் விஜய் அவர் அங்கு இருந்திருக்கின்றார். மக்கள் வந்து அந்த கூச்சல் இடும் பொழுதும் அவர் அதே போல அந்த மக்களை மீட்கும் பொழுதும் மக்களுக்கு அந்த தண்ணீர் பாட்டில்களை வந்து தூக்கி வீசியதாக கூறப்படும் நிலையில அதன் பின்பும் அவர் தொடர்ந்து ஏன் அவருடைய அந்த பிரச்சாரத்தின் போது தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாகவும் அந்த கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல அந்த பிரச்சாரத்தின் போது காலதாமதம் ஏன் அவ்வளவு காலதாமதமாக விஜய் அங்கு வந்திருந்தார், அதற்கு காரணம் என்ன, அவருக்கு யார் அந்த வழிகாட்டுதல் அந்த அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கியிருந்தார்கள், அதே போல அந்த சம்பவம் நிகழ்ந்த பொழுது அவர் உடனடியாக ஏன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் போன்ற விஷயங்கள் தொடர்பாக அந்த கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த கரூர் பிரச்சாரம் தொடர்பான திட்டமிடல் ஆகட்டும் இது தொடர்பான கேள்விகளும் வந்துட்டால் மற்ற தரப்பினர் குறிப்பாக தாவேக்காவுடைய மற்ற நிர்வாகிகள் வந்து ஏற்கனவே இங்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருந்தார்கள். குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார், மத்தியலகன் போன்றவர்களும் வந்துட்டு நேரில் ஆஜராகி இருந்தார்கள். அதே போல காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை சார்பாக டிஜிபி, எஸ்பி போன்ற பல்வேறு மூத்த அதிகாரிகள் வந்துட்டு ஆஜராகியிருந்தார்கள். அதே போல கரூர் மாவட்ட ஆட்சியரும் வந்து அன்றைய தினம் ஆஜராகியிருந்தார். எனவே அவர்களிடம் வந்து இந்த தொடர்பான இந்த சம்பவம் தொடர்பான பல்வேறு அந்த முக்கிய கேள்விகள் வந்துட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர்களிடம் அந்த வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை வந்து ஒப்பிட்டு விஜய் என்ன பதில் அளித்திருக்கின்றார் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக விஜயிடம் அதே கேள்விகளை வந்துட்டு குறுக்கு விசாரணையாக கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே சாட்சியமாக இந்த கேள்விகள் அவருக்கு நேரடியாக அவர் அழைக்கப்பட்டு இவராக அந்த கேள்விகள் வந்துட்டு முழுமையாக கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே மீண்டும் அவரிடம் கூடுதலாக கேள்விகள் கேட்கப்படும் பட்சத்தில் அவர்கள் மீண்டும் சிபிஐ அழைப்பை வந்து அழைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலைக்கு இரண்டாவது கட்டமாக இந்த தினம் அந்த சிபிஐ விசாரணை நிறைவடைந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கிருந்து புறப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு. டெல்லியில் சிபிஐ விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்தோம்.